பாருங்களேன், குடும்பத்தில் ஒருத்தர் மட்டும் போங்க, ஆண்கள் மட்டும் போகட்டும், அது பார்வோன் சொன்னது. ஆனால் இந்த காலத்தில் நடைமுறையாக இருக்கிறது பெண்கள் மட்டும் போகட்டும். அல்லேலூயா. பல குடும்பத்தில் என்ன நடக்குது? பெண்கள் மட்டும் ஆலயத்துக்கு வர்றவங்களா இருக்கிறாங்க, பெண்கள் மட்டும் பக்தியாக இருப்பாங்க. வீட்டுக்காரரு அதான் நீ போறியில போதும், எனக்கும் சேர்த்து ஜெபம் பண்ணிட்டு வா, எனக்கும் சேர்த்து ஜெபம் பண்ணிட்டு வா. இல்லை, குடும்பமாய். அல்லேலூயா. அதைத்தான் வசனத்தின் ஆரம்பத்தில், செய்தியின் ஆரம்பத்தில் கூட சொன்னேன், அவரவருடைய ஆத்மாவுக்கு அவரவர் உத்தரவாதி. இது சாத்தானின் ஒரு தந்திரம். குடும்பத்தில் ஒருத்தர் மட்டும் போட்டோம் இல்லைங்க, அது விக்கிரக ஆராதனை வெளிப்பாடு. அதுதான் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒருத்தர் போய் கடவுளுக்கு செய்கிறத செஞ்சுட்டு வரட்டும். அப்படி இல்லை, கர்த்தரை தேடுவது, தேவனை தேடுவதுங்கிறது ஒவ்வொருவரும், குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஆண்டவரை தேட வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு குடும்பத்தில் சிலர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க, அதை குறித்து மற்றவர்களும் கவலைப்படாமல் இருக்கிறாங்க. குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டியது ரொம்ப அவசியம். அதை குறித்து தானே பாரத்தை கர்த்தர் எனக்கு ரொம்பவே இப்போ கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த கிறிஸ்மஸ் கேரல் போகிறது பாருங்கள், இந்த விதத்தில் எனக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருக்குது. ஜனங்களுடைய நிலை என்ன, ஜனங்களுடைய தேவை என்ன? ஏன்னா இப்போ நான் இந்த சொன்னனே, இந்த புது வருஷ தீர்மானத்துக்கு ஒரு பெரிய லிஸ்ட் எழுதி கொடுத்தேன்னு. ஆமாம், செல்ஃப் எவாலுவேஷன். இதை குறித்து தானே எண்ணம் எனக்கு வந்ததே ஒவ்வொரு வீடுகளை போய் பார்க்கும்போது தான். அந்த வீடுகளை பார்க்கும்போது, ஆமே, இந்த வீட்டுக்கு என்ன சொல்லணுமோ அந்த வார்த்தையை தான் எழுதி வச்சிருக்கிறேன். உங்களுக்கு தேவையானது தான் எழுதி வச்சிருக்கிறேன், படிங்க. பல குடும்பத்தை நான் போய் பார்க்கும்போது வேதனைக்குரிய காரியம் என்னன்னா, நல்ல விசுவாசியாக இருப்பாங்க, ஆனால் ஒருத்தர் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்களுடைய கணவர் பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்க. ரேராக ஒரு சில குடும்பத்தில் மனைவி ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. ஆனால் காமனாக எல்லா இடத்துலையும் பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகிறது? நம்முடைய தலைமுறை தேவனுடைய தலைமுறையாக வர வேண்டாமா? நம்முடைய சந்ததிகள் தேவனுடையவர்களாக வர வேண்டாமா? நம்முடைய சந்ததிகள் கர்த்தரை தேடுகிறவர்களாய், ஆராதிக்கிறவர்களாய், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் வர வேண்டாமா? நாம் அடைந்த பெற்ற இந்த நன்மை, இந்த மேன்மை, இந்த விடுதலை, இந்த ஆசீர்வாதம் நம்முடைய சந்ததிகளுக்கு வேண்டாமா? நிச்சயமாக வேணுங்க. நம்மளும் நம்முடைய குடும்பம் முழுவதும் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. ஹல்லேலூயா. ஸோ அதுக்காக வரும் நாட்களில் கருத்தாய் ஆலயத்தில் ஜெபத்தை எடுக்க போகிறோம். நீங்களும் அதை குறித்து பாரப்படுங்க. அதுக்காக நீங்களும் ஜெபிக்க ஆரம்பிங்க. நிச்சயமாய் கர்த்தர் எல்லாரையும் ரட்சிப்பார், சந்திப்பார். ஹல்லேலூயா. ஆமாம், அதை குறித்து ரொம்பவே எனக்கு பாரத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆமென். குடும்பம் முழுவதும். ஆமென். இங்கே யோசுவா சொல்கிறார்ல, நீங்கள் யாரை சேவிக்க போகிறீங்க? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஏன்னா மீட்டவர் அவர் தாங்க, ரட்சித்தவர் அவர் தாங்க, விடுவித்தவர் அவர் தாங்க, ஆசீர்வதித்தவர் அவர் தாங்க, இத்தனை மேன்மையும் கொடுத்தது அவர் தான். ஆனால் இன்னைக்கு இத்தனை மேன்மையான ஆசீர்வாதங்களையும் அனுபவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இந்த கர்த்தரை அறியாதவர்களா இருந்து கொண்டிருக்கிறாங்க. ஆமாம், பரவாயில்ல, கவனிங்க, வசனத்தை கவனிங்க. இத்தனை மேன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்கிற அந்த என்ஜாய் பண்ணுற பிள்ளைகள் கர்த்தரை மறந்தவர்களாக இருக்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய தீமை தெரியுமா? அது எவ்வளவு வேதனைக்குரிய காரியம் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுடைய சரித்திரத்தில் அதை பார்க்கிறோம். என்னன்னா, ஒரு தலைமுறை கர்த்தரை தேடுகிற, ஆராதிக்கிற தலைமுறையாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு அடுத்து வந்த பிள்ளைகள் கர்த்தரை அறியாதவர்களாக இருக்கிறாங்க. இந்த கர்த்தரை அறியாத சந்ததி வருமானால் அந்த சந்ததிக்கு கர்த்தரை தேடுறதை விட ஏதோ விக்கிரகமும் விக்கிரக ஆராதனையும் மற்ற காரியங்களும் விசேஷமானது போல தெரியுது. இதுக்கு லைவான எக்ஸாம்பிள் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற எடுத்துக்காட்டு இப்போ இருக்கிற ஏன்னா வெளிநாடுகள் தான். இங்கிலாந்து தேசம், அமெரிக்கா தேசம், இந்த இங்கிலாந்து தேசம்லாம் ஒரு காலத்தில் உலகம் முழுவதும் மிஷினரிகளை அனுப்பினவங்க, உலகம் முழுவதும் வேதாகமத்தை பிரிண்ட் பண்ணி அனுப்பினவங்க. ஆனால் இன்னைக்கு அந்த தேசம் எப்படி இருக்கு? கர்த்தரை மறந்தவர்களாக இருக்கிறாங்க, கர்த்தரை அறியாத ஜனமாக இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன? ஏற்கனவே இருந்த தலைமுறை இந்த அடுத்த தலைமுறையை கர்த்தருக்குள் நடத்த தவறி போனார்கள். நமக்கு பெரிய பொறுப்பு இருக்கு. இது சாத்தானுடைய மிக முக்கியமான ஒரு தந்திரம். என்னன்னா, குடும்பத்தில் ஒருத்தர் மட்டும் போங்க, மற்றவங்கெல்லாம் அப்போ பரலோகத்துக்கு ஒருத்தர் மட்டும் போனால் போதுமா? எல்லாரும் போகணுமே. அவரவரோட ஆத்மா மீட்கப்படணும், ரட்சிக்கப்படணும், நித்திய ஜீவனை பெற வேண்டுமே.
ஸோ 2024 எல்லாரும் ஒரு முக்கியமான தீர்மானம் எடுங்க. என்ன அப்படின்னா, என் குடும்பம் முழுவதும் ஆண்டவரை தேடணும், ஆலயத்துக்கு வரணும், கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழணும். ஹல்லேலூயா. அதுக்காக தீவிரமாய் ஜெபிக்க, பிரயாசம் எடுக்க, வசனத்தை பேச, போதிக்க, ஆமென், தீவிரமாக முயற்சி எடுங்க. கர்த்தர் நிச்சயமாய் சந்திப்பார், ரட்சிப்பார், திருத்துவார். இதில் என்ன வேதனைக்குரிய காரியம் என்னன்னா, அந்த பிள்ளைகள் வளர்கிற நேரத்தில், அந்த நேரத்தில் அவங்கள கர்த்தருக்குள்ள நடத்த, சரியான பாதையில் நடத்த திருத்தாமல் விட்டுறாங்க. வளர்ந்த பிறகு அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் என்ன தான் செய்ய முடியும்? ஜெபம் மட்டும்தான் பண்ண முடியும். அப்போ சிறு பிள்ளைகளாக இருக்கும்போதே அந்த பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள நடத்த தீர்மானிங்க. இந்த பிள்ளைகளை நடத்துவதற்காக சில்ட்ரன்ஸ் வொர்ஷிப் நடத்துகிறோம். அங்கே எவ்வளோ பேர் எவ்வளோ பிரயாசத்தோட வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த சில்ட்ரன்ஸ் வொர்ஷிப்புக்கு தங்களை பிள்ளைகளை அனுப்பாத பெற்றோர்கள் உண்டு. வருத்தப்படுவீங்க. எப்போ? அந்த பிள்ளை வளர்ந்த பிறகு. அந்த பிள்ளை சொல்படி கேட்க மாட்டான், கர்த்தருக்கு பிரியமாக நடக்க மாட்டான், பாவமாக தீமையாக நஷ்டத்தை உண்டாக்குறோன்னா இருப்பான். அந்நேரம் வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. வசனத்தில் அழகாக சொல்லியிருக்கு, பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து. நடத்துனா என்ன அர்த்தம்? இப்படி போனால் போயிடுவானா? போக மாட்டான். அப்பப்போ கிள்ளணும், அப்பப்போ கொட்டணும், அப்பப்போ பெரம்ப கொண்டு அடிக்கணும். எப்போ? 12-13 வயசுக்கு கீழே. அதுக்கு மேலே அடிச்சிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, திருப்பி அடிச்சிடுவான். ஆனாலும் அந்த பிள்ளைகளை திருத்த வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கு. ஆமாம், எல்லா வீட்லேயும் தான். அந்த பிள்ளைகளை ஒழுங்குபடுத்துறதுக்கான காரியங்களை செய்யுங்க. பிள்ளைகள் மேல் நீங்கள் அன்பு செலுத்துறது உண்மையானா, பிள்ளைகளை மேல் நேசிக்கிறது உண்மையானா, அந்த பிள்ளைகளை கர்த்தருக்குள் நடத்த தீர்மானிங்க. அதை சரியாக செய்யுங்க. சிலர் பாருங்க, ஒரு பிள்ளை 2 பிள்ளை, ஏன்னா அப்படி தானே எல்லா வீட்லையும் இருக்குது. அதனால ரொம்ப செல்லம், ரொம்ப செல்லம். பைபிள் அழகாக சொல்லியிருக்கு, பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். சில பேர் சொல்கிறாங்க, பிள்ளைகளை அடிக்காதீங்க. அடிக்காமல் எப்படி வளர்க்குறதுன்னு எனக்கும் தெரியல. அதனால் எங்கள் வீட்டில் அடிக்கிற டிபார்ட்மெண்ட் என் மனைவி தான். நான் அடிக்கிறேன்னு பிரம்ப தூக்குறேன், என் பிள்ளைங்களாம் சிரிக்கிறாங்க. டேடி நீங்கள் அடிக்க மாட்டீங்க டேடி, பேசி பேசி என்னையை திருப்பி காமிச்சிடுறாங்க. ஆனால் என் மனைவி தான் கண்டிக்கிறது. அதனால் பாருங்கள், சில காரியங்கள் சில நேரத்தில், ஆமாம் இப்போ ஃபோன் விளையாடக்கூடாது, ஃபோனில் கேம் விளையாடக்கூடாது 100 தடவை சொன்னாலும் என் மகன் கேட்க மாட்டான். அந்த பிரம்பை எடுத்தா, ஆமாம், ஒரு நாள் அடிக்கிற அடிக்கு அதனுடைய ரிசல்ட்டு குறைஞ்சது 10 நாளாவது இருக்கும். அப்படியே தங்க கம்பியாக இருப்பான். கீழ்ப்படிதுன்னா கீழ்ப்படியில், உட்காருனா உட்காருப்பான், எந்திரினா எந்திரிப்பான், செய்யினா செய்வான். ஆமாம், ஃபோன் பார்க்கக்கூடாதுன்னா சரி மம்மி. உட்காந்து படிக்கிற நேரம் இது படி, சரி மம்மி. சரி, 2 பேரும் அடிக்கக்கூடாதுங்கிறனால நான் அடிக்காமல் ஆனால் அன்பாகவே போயிடுறது. என் மனைவி அவங்களை கண்டிப்பாங்க. கண்டிக்கும்போது அப்படியே திரும்பி பார்ப்பாங்க. பிள்ளைகளுடைய ஒரு டெக்னிக் தெரியுமா? ஒருத்தர் அடித்தாங்கன்னா உடனே அடுத்த ஆள் திரும்பி பார்ப்பான். டேடி மம்மி அடிக்கிறாங்க, சேட்டை பண்ணில அடிவாங்க அப்படின்ட்டு பேசாமல் இருந்துக்கிறேன். சில பெற்றோர் என்ன செய்கிறாங்க, அந்நேரத்தில் போய் மனைவியை கண்டிக்கிறாங்க. ஏன் நீ பிள்ளை அடித்த அப்படி சொன்னாலே பிள்ளை புரிஞ்சுக்கிடுவான். சரி, அப்பா நமக்கு ஏன்னா நமக்கு சாதகமாக பேசுகிறாரு. அப்படி இல்லை, குடும்பத்தில் ஒருத்தர் கண்டிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கண்டிக்கிறவங்களா இருங்க. அதை மற்றவர்களும் அதை அக்னாலஜ் பண்ணுங்க. ஆமாம், அம்மா அடித்தது சரிதான், அல்லது அப்பா அடிக்கிறாருன்னா அப்பா அடித்தது சரிதான், நீ திருந்த வேண்டிய காரியத்தில் திருந்து மனம் திரும்புன்னு சொல்லுங்க. பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில் நடத்துங்க. சில்ட்ரன்ஸ் வொர்ஷிப்புக்கு தவறாமல் அனுப்புங்க. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைக்கு பேச தெரியுமானால் போதும், அந்த பிள்ளையை அனுப்பிடுங்க. 1 வயசுலேயே இப்போ வண்டியாக பேசுகிறாங்க பிள்ளைங்க. அதனால் அந்த பிள்ளைகளை என்ன செய்யுங்க, சில்ட்ரன்ஸ் வொர்ஷிப் அனுப்பிவிட்டு வசனத்தை படிக்க வச்சு, பாட்டை பாட வச்சு, கர்த்தரை மகிமைப்படுத்த வைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எங்கள் வீட்டில் பிள்ளைகளெல்லாம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பாடுவேன், அந்த சாராள் நூரஜி பாட்டெல்லாம் பாடுறாங்க.
எனக்கு ஒரு நாள் கேட்டேன், எப்படி அந்த பாடலாம் தெரியும் உங்களுக்கு? சர்ச்சிலேயே இப்போ நம்ம பாடலையே, எப்படி தெரியும்? எங்களுக்கு சில்ட்ரன்ஸ் வொர்ஷிப்பில் சொல்லி கொடுத்தாங்க. இதில் என்ன ஆச்சரியம்னா, தமிழ் பாட்டே தெரியாத என் மகையெல்லாம் பாடுறான். எந்த தமிழ் பாட்டும் தெரியாது. சமீபத்தில் கூட ஏதோ ஒரு பாட்டை தப்பு தப்பாக பாடிக்கிட்டு தான் ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. ஆனாலும் பரவாயில்ல, பாடுகிறான், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. ஒருத்தர் மட்டும் போனால் போதும். இது சாத்தானுடைய தந்திரம். இன்றைக்கி ஆலயத்தில் உங்கள் குடும்பத்தார் எல்லோரும் இருக்கிறாங்களா? இல்லைன்னா நீங்கள் இன்றைக்கி சரிப்படுத்த வேண்டிய காரியம் இருக்குது. ஒரு தகப்பனாக, ஒரு தாயாக, குடும்பத்தின் பொறுப்பாளராக நீங்கள் சரிப்படுத்த வேண்டிய காரியம் இருக்குது. உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான ஜெபக்குறிப்பு இதுவாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் யார் ஆலயத்துக்கு வராமல் இருக்கிறாங்களோ அவங்க தான் நீங்கள் சந்திக்க வேண்டிய ஆத்துமா. இந்த 2024 ரெட்ஷிப்புகளை நடத்த வேண்டிய ஆத்துமா அவர்கள் தான். யோசித்து பாருங்க. நீங்கள் பரலோகத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவர் வரும்போது ஜம்முன்னு ஜாலியாக இருப்பீங்க. உங்கள் மகனும் பிள்ளையும் என்ன அல்லது மனைவியோ கணவரோ நரகத்தில் வேதனைப்படுறத நினச்சி சந்தோஷப்படுவீங்களா? இல்லை. சில பெற்றோர் சொல்கிற சாக்கு போக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என் பிள்ளை தூங்குறான். பிள்ளை என்ன செய்கிறான்? காலையில் 6 மணிக்கு ஆராதனைக்கு எந்திரிச்சு வர முடியலன்னா 9:30 மணி ஆராதனைக்கு வாங்க. ஆனால் உங்கள் பிள்ளையோடு வாங்க, குடும்பத்தோடு வாங்க, முழுவதுமாக வாங்க, கர்த்தரை தேடும்படியாக வாங்க. ஹல்லேலூயா. ஆமாம். சிலர் ஒருத்தர் ஒரு ஆராதனைக்கு, இன்னொருத்தர் இன்னொரு ஆராதனைக்கும். அப்படி இல்லை, முழு குடும்பமாய் இணைந்து வாருங்க. ஆண்டவரை மையப்படுத்துங்க. நம்முடைய குடும்பம் கர்த்தருக்கு முக்கியம். ஹல்லேலூயா. ஆமாம். உங்கள் குடும்பம் உங்களுக்கு முக்கியமான உங்கள் குடும்பம் ஆண்டவருக்கு முக்கியம். ஆமாம். அந்த முழு குடும்பத்தையும் தேவ சமூகத்தில் கொண்டு வந்து நிலைநிறுத்துவது ஒரு தகப்பனுடைய தாயுடைய கடமையாக இருக்குது. அதை இந்த புது வருஷத்தில் செய்ய தீர்மானிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா.